கார்னியர் சேவையை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க நிகழ்ச்சியில். ஆனால் வந்து கப்பலில் பணிபுரிகிறாங்க ம். அங்கே ஊழியர்கள், ஆமாம், அவங்களுக்கு வந்து பல்வேறு சிரமங்கள் இருக்கும். அதே போல வந்து சாதகமும் இருக்கும், பாதகமும். நிறையா இருக்குது. அதை பற்றி சொல்லுவீங்க சார்? வேறு வேறு கண்ட்ரீஸ்லேருந்து வந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட 50லேருந்து 60 நேஷ்னாலிட்டிஸ் இருக்கும். நீங்கள் வந்து கேள்வியே போட்டிருக்க மாட்டீங்க, அந்த மாதிரி ஒரு நேஷ்னாலிட்டியிலேருந்தெல்லாம் கூட வந்திருப்பாங்க. இது வரைக்கும் சாப்பாடை பொறுப்பதே தெரிஞ்சு நாங்கள் வந்து எம்ப்ளாயீஸ்க்கு வந்து சாப்பாடு பண்ணுறதே எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆப்ரேஷன். அதுக்காகவே தனியாக ஒரு ஒரு கிச்சன் இருக்கும். நீங்கள் 1500 சொல்லி ஒரு கப்பல் பண்ணலாம், ஒரு கப்பல். சொல்லிட்டு. ஆமாம், அதுதான் அதில் இருக்கிற ஒரு பிரம்மாண்டம். 1800 பேர் இருக்காங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது. உள்ள எங்கள் ஸ்டாஃப் எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்கும் சேஃப்டிக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குது. ஒருவேளை ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா என்ன பண்ணணுன்றதுக்கான ட்ரைனிங் இருக்குது. சுற்றுலா பயணிகளை அழைத்து கொண்டு கடல் வழியாக பயணம் மேற்கொண்டிருக்கு. அது வந்து எதிர்பாராத விதமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆணி பேரடி அந்த மாதிரி வர்ற பொழுது எப்படி வந்து அதை சமாளிப்பதற்கான அந்த ஒரு பயிற்சி உண்டா? ஒரு பெண் மாளிகை அவங்க வந்து இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவங்கள வந்து பாதுகாப்பதற்கு அது நிகழ்ச்சி அவங்க வந்து இது போன்ற சூழலில் அவங்களுக்கே தற்காத்து கொள்ளணும், பயணிகளையும் வந்து கரை சேர்த்து. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நாங்களும் பார்த்துருக்கோம். கப்பலில் பார்த்தீங்கன்னா முன்னாடி மாதிரி இல்லை, இப்போ நிறைய பேர் பெண்களும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். கப்பல் பயணம் அது ஒரு சொகுசு பயணம். அதில் பயணம் பண்ணி பார்த்தா தான் அதோடைய மகிழ்ச்சியை வந்து விவரிக்க முடியும். அமெரிக்காவில் புளோரிடா மாநிலத்தில் கார்னிவல் என்ற சொகுசு கப்பலில் பணிபுரிந்து வரும் ஜெகநாதன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? கடந்த நிகழ்ச்சி ரொம்ப விரிவாக பேசணும். இன்னும் கூடுதல் தகவல்கள்லாம் வந்து பார்வையாளர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். முக்கியமாக பார்த்தீங்கன்னா கடந்த நிகழ்ச்சி நீங்கள் பேசுகிற பொழுது அந்த தமிழ்நாட்டில் அந்த வாய்ப்பெலாம் வந்து பண்ணுறதுக்கான சூழல்கள் இருக்குது. அது அரசாங்கம் முயற்சி பண்ணால் வருமானமும் பல மடங்கு வரும் அப்படி சொல்லியிருந்தீங்க. அதாவது பார்த்திங்கன்னா பயணிகளுக்கு எந்த அளவுக்கு சார் பேக்கேஜ் போடலாம், அந்தமாரி ஒரு திட்டத்தை வந்து தமிழக அரசு செய்தால் சுற்றுலாத்துறை மூலியமாக? அதாவது இப்போது இது வந்து பண்ணுறது வந்து தமிழக அரசாங்கத்தினால இந்த கப்பல் கம்பெனியை கொண்டு வர முடியுமான்றது கொஞ்சம் ஒரு டவுட்டு தான். எப்படின்னா இது வந்து நான் பார்த்தது வரைக்கும் பார்த்திங்கன்னா தனியார்கள் தான் இந்த கம்பெனியெல்லாம் நடத்துகிறாங்க. அமெரிக்காலையும் சரி, யூரோப்லேயும் சரி, தனியார் கம்பெனிகள் தான் நடத்துகிறாங்க. அவங்க வந்து ஒரு கப்பல்லேருந்து ஆரம்பித்து அப்படியே படிப்படியாக கொண்டு வர்றாங்க. அரசாங்கத்துலேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கம்பெனி நடத்துறதுக்கான ஒரு ஒரு சாத்தியக்கூறுகளையும் அவங்களுக்கு சப்போர்ட்டையும் கொடுத்தாங்க அப்படின்னா இது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பேக்கேஜே எவ்வளோ போடலான்னு நினைக்கிறீங்க? இப்போது எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம இந்தியாவில் ஆல்ரெடி இருக்கிற ஒரு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா 40,000 ரூபாயிலேருந்து 50,000 ரூபாய் வரைக்கும் ஒரு ஆளுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு 3 நாள் பேக்கேஜ்னு வச்சுக்கோங்களேன். நான் அது வந்து தோராயமான ஒரு அமௌண்ட் தான் சொல்கிறேன். 3 நாளைக்கு 40,000 ரூபாய் அப்படின்னா ஒரு நல்ல பேக்கேஜ் தான். ஏன்னா அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கிடைச்சிடுது, தங்குறதுக்கும் இடம், சுற்றுலா, கப்பல் பயண அனுபவம் கிடைக்குது. இந்த அனுபவத்துக்கு அந்த அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ கார்னிவல் சேவையை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருந்தீங்க கடந்த நிகழ்ச்சியில். ஆனால் வந்து கப்பலில் பணிபுரிகிறாங்கல்ல அங்கே ஊழியர்கள், ஆமாம், அவங்களுக்கு வந்து பல்வேறு சிரமங்கள் இருக்கும். அதே போல் வந்து சாதகமும் இருக்கும், பாதகமும் நிறையா இருக்குது. அதை பற்றி சொன்னீங்கன்னா சிறப்பாக இருக்கும். இப்போது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, 6600 500 பேர் பேசஞ்சர்ஸ் மட்டும் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஒர்க் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 1800லேருந்து 1900 பேர் இருப்பாங்க ஒர்க் பண்ணுறவங்க மட்டுமே. அவங்க எப்படி இருப்பாங்க, எந்த மாதிரி இடத்துலேருந்து வந்திருப்பாங்க அப்படின்னா வேறு வேறு கண்ட்ரீஸ்லேருந்து வந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட 50லேருந்து 60 நேஷ்னாலிட்டிஸ் இருப்பாங்க. நீங்கள் வந்து கேள்வியே பட்டிருக்க மாட்டீங்க, அந்த மாதிரி ஒரு நேஷ்னாலிட்டியிலேருந்தெல்லாம் கூட வந்திருப்பாங்க. கம்பெனியோட செட்டப் எப்படின்னா, இந்த கம்பெனியில் எனி க்ரூஸ் ஷிப் கம்பெனி பார்த்தீங்கன்னா நிறைய நேஷ்னாலிட்டியில் இருந்து ஆள் எடுத்து அவங்கள ட்ரெயின் பண்ணி அவங்கள வச்சு வேலை வாங்குவாங்க. அவங்க வந்து வீட்டை விட்டு ஃபேமிலி எல்லாரையும் விட்டுட்டு வந்து வேலை செய்கிறாங்க அப்படின்றபோது அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சப்போர்ட்டையும்
அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஒர்க் என்விரான்மெண்ட்டை கொடுத்தா தான் அவங்களால நல்லா வேலை செய்ய முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு தேவையான எல்லா சகல வசதிகளையும் பண்ணி கொடுப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தங்குறதுக்கு இடம் கிடைச்சிரும். உள்ளே கப்பலுக்குள்ளே ரூம் இருக்கும். ஒரு ரூமில் 2 பேர் இருக்கலாம். பங்கர் பெட் இருக்கும். அது வந்து நார்மல் எம்ப்ளாயீஸ்க்கு. மேலே போக போக சிங்கிள் ரூம் கிடைக்கும். அதாவது மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சிங்கிள் ரூம் கிடைக்கும். ரூம் சின்னதாக தான் இருக்கும். ஏன்னா அந்த கப்பலில் எல்லாரையுமே நம்ம அக்காமடேட் பண்ணி ஆகணும். ஸோ அந்த மாதிரி தங்குறதுக்கு இடம் கொடுத்துருவாங்க. இடமும் நல்லா சுத்தமாக இருக்கும், நீட்டாக இருக்கும், ஒரு நல்ல ஸ்டாண்டர்டாக இருக்கும், எல்லாமே ஏர் கண்டிஷன்டாக இருக்கும். அது போக அவங்களுக்கு சாப்பாடு. இப்போ நீங்கள் 1800 பேர் டெய்லி சாப்பிட்ணும் அப்படின்னாலே அதுவே ஒரு பெரிய ஆப்ரேஷன் எங்களுக்கு. 5 பேருக்கு சாப்பாடு போடுறப்பதே விழி பிதுங்கி மொழி பிதுங்கி நாங்கள் வந்து எம்ப்ளாயீஸ்க்கு வந்து சாப்பாடு பண்ணுறதே எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆப்ரேஷன். அதுக்காகவே தனியாக ஒரு ஒரு கிச்சன் இருக்கும். இப்போ நீங்கள் 1800 பேர் சொல்றது ஒரு கப்பலுக்கு மட்டுமா? ஒரு கப்பலுக்கு சொல்கிறேன். என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், அதுதான் அதில் இருக்கிற ஒரு பிரம்மாண்டம். நான் நினச்சிட்டேன் கார்னிவல் கம்பெனி எல்லாத்துக்கும் சேர்த்து இல்லை சொல்லுங்க. இல்லை இல்லை, ஒரு கப்பலில் மட்டும் சொல்கிறேன் நான். இப்போ 6600 பேசஞ்சரு, இப்போ 1800 ஒர்க்கர்ஸ் ஸ்டாஃப். ஆமாம், இப்போ சில சேர்த்திங்கன்னா அதை வந்து 8000க்கு மேலே போகுது. அத்தனை பேரும் அந்த கப்பலில் இருப்பாங்க அட் எ டைம். இப்போ இத்தனை பேருக்குமே நம்ம சாப்பாடு, நான் வந்து ஃபுட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன், சாப்பாடு மட்டுமே பார்த்தீங்கன்னா அத்தனை பேருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னர் பண்ணணும் அப்படின்னா அது வந்து அதுக்காகவே ஒரு ஒரு பெரிய ஒரு ஆப்ரேஷன் இருக்குது. உங்களுக்கு டெய்லி ஒரு மாநாட்டுக்கு சமைக்கிற மாதிரி தான் நீங்கள் ரெடி அப்படி தான் ரெடி பண்ணோம் நாங்கள். அதுக்காகவே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கிச்சனில் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஷெஃப்ஸ் மட்டுமே இருப்பாங்க. ஒரு ஒரு 250 பேர் இருப்பாங்க. அது போக சர்வீஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க ரெஸ்டாரண்ட்டில். அவங்க வந்து ஒரு 300 320 பேர் இருப்பாங்க. இது போக கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்காகவே ஒரு டீம் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க பிளேட்ஸு, டிஷ்ஷஸ்ஸு, பாட் வாஷ் ஏரியா அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காகவே ஒரு டீம் இருக்கும். ஸோ இத்தனை பேரையும் நாங்கள் வந்து ஒரு ஒரு ப்ராப்பர் செட்டப்பில் மெயின்டைன் பண்ணி அவங்கள வந்து வேலை வாங்கி அவங்க அந்த சர்வீஸை கொடுக்கறதுக்காக தான், அதுதான் எங்களோட ஆப்ரேஷனோட ஒரு பெரிய டாஸ்கே அது. இந்த கப்பலுடைய பரப்பளவு சார்? பரப்பளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 600 மீட்டர் வரைக்கும் இருக்கும் லென்த்து. ஆமாம். ஹைட்டை தான் சொன்னேனே. ஹைட்டு வந்து எனக்கு மெஷர்மெண்ட்டில் சொல்ல தெரியல. ஒரு 18 மாடின்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு பெருசாக இருக்கும். இப்போ டைட்டானிக் கப்பலோட அது டைட்டானிக் வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு பிரம்மாண்டமான கப்பல். அதுக்கப்புறம் ரொம்ப பரிணாம வளர்ச்சி வந்துருச்சு கப்பல்லையே. நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னேறி இப்போ அதை விட பிரம்மாண்ட பெரிய கப்பல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் உள்ள தொழில்நுட்ப வசதி சிறப்புகள்? தொழில்நுட்ப வசதின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க வந்து அவ்வளோ பெரிய ஆப்ரேஷனு, அத்தனை பேரும் சேஃபாக இருக்கணும் முதல்ல. கப்பல் வந்து தண்ணியில் போகிற போது சேஃப்டி வந்து ரொம்ப முக்கியம். அந்த சேஃப்டிக்காக நிறைய மெனக்கெடுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி இப்போது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு 2012 இட்டாலியில். கன்கோர்டியான்னு சொல்லிட்டு ஒரு ஷிப்பு வந்து அதுவும் இதே மாதிரி ஒரு க்ரூஸ் ஷிப் தான். அது ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அந்த ஆக்சிடென்ட் வந்து ஒரு கேப்டன் வந்து என்ன பண்ணிட்டாரு, கேப்டனோட மிஸ்டேக்னால அது ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. கப்பல் கவுந்துருச்சு. அதில் கொஞ்சம் பேர் இறந்தும் போயிட்டாங்க பேசஞ்சர்ஸு. மேக்ஸிமம் எல்லாரையும் காப்பாற்றிட்டாங்க. இப்போ அதில் என்ன தப்பு நடந்துச்சு, எதனால் அந்த மாதிரி நடந்துச்சின்னு அதுலேருந்தெல்லாம் படிப்பினைகள் எடுத்துகிட்டு அதுலேருந்து நம்ம கற்றுக்கிட்டது என்னன்றதை வச்சு சேஃப்டியை வந்து ரொம்ப பார்த்து பண்ணியிருக்கிறாங்க. இப்போ 1800 பேர் இருக்காங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது உள்ள. எங்கள் ஸ்டாஃப் எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்கும் சேஃப்டிக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குது. ஒருவேளை ஏதாவது ஒரு அசம்பாவிதமோ நடந்துச்சுன்னா என்ன பண்ணணுன்றதுக்கான ட்ரைனிங் இருக்குது. நாங்கள் வந்து என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கப்பலில் ஏறுறாங்க அப்படின்னா அந்த 1800 பேரும் வந்து சும்மா அப்படியே உள்ளே வந்துட முடியாது. பல ட்ரைனிங்குகளை முடிச்சுட்டு தான் உள்ளே வர முடியும். அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் எய்ட் கொடுக்குறது எப்படின்ற ஒரு ட்ரைனிங் இருக்கும். ஒரு பேசிக்காக ஒரு ஃபயர் ஃபைட்டிங் பண்ணுறது எப்படின்ற ஒரு ட்ரைனிங் இருக்கும். அதுக்கப்புறம் க்ரௌட் மேனேஜ்மெண்ட்ற ஒரு ட்ரைனிங் இருக்கும். அந்த க்ரௌடு தான் நம்ம வந்து அங்கே நிறையா இருக்கிறாங்க. அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு எப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்ரைனிங்ஸ் இருக்குது. நம்ம சென்னையிலேயே நிறையா இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்குது, யூனிவர்சிட்டிஸ் கூட இருக்குது, சொல்லித்தர்றாங்க. இந்த சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் இருந்தால் தான் கப்பலில் ஏற முடியும். ஸோ அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பண்ணிட்டாங்க. கம்பெனியோட ரெக்குயர்மெண்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. இந்த சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் இருந்தால் தான் ஏற முடியும்னு சொல்லிட்டு இத்தனை ட்ரைனிங்கையும் தாண்டி ப்ளஸ் மெடிக்கல் செக்கப் பண்ணணும். சும்மா போயிட முடியாது உள்ள.
ஒவ்வொரு டீம் மெம்பர் சீஃபேரை சொல்லுவாங்க இல்லையா, ஒவ்வொரு டீம் மெம்பரையும் ஒவ்வொரு ஸ்டாஃபும் மெடிக்கல் செக்கப் பண்ணி தான் உள்ளே எடுப்பாங்க. மெடிக்கல் ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை ரெக்டிஃபை பண்ணிவிட்டு திருப்பியும் உள்ளே வர சொல்லுவாங்க. இப்போ சுற்றுலா பயணிகளை அழைத்து கொண்டு கடல் வழியாக பயணம் மேற்கொள்கிறீங்க அப்படின்னு வச்சுங்க. அது வந்து எதிர்பாராத விதமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆழி பேரலை அதேமாரி வர்ற பொழுது எப்படி வந்து அதை சமாளிப்பதற்கான அந்த ஒரு பயிற்சி உண்டா? இருக்குது. இப்போ கப்பலில் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இப்போ டெக்னாலஜி நல்லா வளர்ந்துருச்சு. அவங்க வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்போ 2 நாள் 3 நாளைக்கு முன்னாடியே என்ன நடக்க போகுதுன்ற விஷயத்த ஃபோர்காஸ்ட் டெக்னாலஜி இருக்குது. ஸோ அந்த மாதிரி உண்மையிலே ரொம்ப ஆபத்தான சூழ்நிலை வரப்போகுதுன்னா அதையும் தாண்டி வந்துச்சுன்னா அதுக்கான ட்ரைனிங் இருக்குது. என்ன பண்ணணுன்ற ட்ரைனிங் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஒரு பெண் மாலுமி அவங்க வந்து இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ அவங்களுக்கு வந்து பாதுகாப்பது எப்படி? அது இயற்கை அவங்க வந்து இது போன்ற சூழலில் அவங்களையும் தற்காத்து கொள்ளணும், பயணிகளையும் வந்து கரை சேர்க்கணும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நாங்களும் பார்த்துருக்குறோம். கப்பலில் பார்த்தீங்கன்னா முன்னாடி மாதிரி இல்லை, இப்போ நிறைய பேர் பெண்களும் வர ஆரம்பிச்சிட்டாங்க கப்பல் வேலைக்கு. நான் சொல்கிறது வந்து இந்த க்ரூஸ் ஷிப்லையும் வர ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம இந்தியன்ஸும் வர்றாங்க. அவங்களுக்கும் இந்த மாதிரி ட்ரைனிங்கை கடந்து தான் உள்ளே வர முடியும். அவங்களாம் ட்ரைனிங் எடுத்துகிட்டு தான் உள்ளே வர முடியும். அவங்களுக்கும் ட்ரைனிங் கொடுப்பாங்க. இது போக கப்பல்லையே வேறு சில ட்ரைனிங்ஸ் தருவாங்க. என்னென்ன விதமான பயிற்சி சார்? சேஃப்டி பற்றி ட்ரைனிங் தருவாங்க. சேஃப்டி பற்றி தான் மெயினாக இருக்கும். பாதுகாப்பு மற்றும் பத்திரம். ஆமாம், பத்திரமா கொண்டு போய் சேர்க்கறது எப்படின்றது அவங்களோட கப்பலில் வந்து நிறையா பாலிசிஸ் வச்சுருப்பாங்க. அந்த பாலிசிஸ் அந்த ரூல்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணணும். ரூல்ஸ் ஃபாலோ பண்ணல அப்படின்னா அந்த ஆபத்தில் போய் முடிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் எல்லாருமே கம்பல்சரியாக அந்த சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ இந்தியாவில் இருக்காங்களா மாலுமிகள், அவர்களுக்காக இந்திய அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகள்? இப்போது மாலுமிகள்னால் வந்துட்டா கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கப்பலில் ஏறுறாங்க அப்படின்னால அது எந்த கப்பலாக இருந்தாலும் சரி, அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு சீஃபேரர். கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் முன்னாடியெல்லாம் என்ன பண்ணாங்க, அந்த கன்கோடியா இன்சிடென்ட் சொன்னேன் இல்லையா, அப்போல்லாம் அங்கே இந்தியர்கள் இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் உதவிகள் கடைசியாக தான் கிடைச்சது, லேட்டாக கிடைச்சது. எப்படின்னா என்னோடய நண்பர்களே அங்கே ஒர்க் பண்ணவங்க இருந்தாங்க. அவங்க சொன்ன விஷயத்தை வச்சு சொல்கிறேன். கவர்மெண்ட் சைட்லேருந்து ஏன்னா பாஸ்போர்ட் கையில் கிடையாது, கப்பல் வந்து ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, பாஸ்போர்ட் கையில் எல்லாம் தப்பிச்சு வந்துட்டாங்க. அவங்கள காப்பாற்றுறதுக்கு கவர்மெண்ட் தானே வரணும். இந்த இந்தியன் கான்சுலேட் வந்தது லேட்டாக தான் வந்திருக்குது. ஏன்னா அவங்களுக்கு தகவல் இல்லை, அவங்களுக்கே தெரியாது இங்கே இத்தனை இந்தியன் மாலுமிகள் வந்து இதில் ஒர்க் பண்ணுறாங்கன்ற விஷயமே தெரியல. ஸோ அந்த மாதிரிலாம் சுச்சுவேஷன் இப்போ இல்லை. எப்படின்னா இப்போ சிடிசின்ற ஒரு புக் இருக்குது பாஸ்போர்ட் மாதிரி, அதை கம்பல்சரி ஆக்கிட்டாங்க கவர்மெண்ட்லேருந்து. அதுக்கப்புறம் நாம் போகணும் அப்படின்னா இப்போ ஏர்போர்ட்டில் போய் தான் நாம் அங்கே ஜாயின் பண்ணுறோம் இல்லையா, ஏர்போர்ட்டில் இமிக்ரேஷன் கிளியரன்ஸ் வந்து அங்கே இருக்கிற அதிகாரி பண்ண மாட்டார். யார் பண்ணுவாங்க அப்படின்னா டிஜி ஷிப்பிங்னு சொல்லிட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஷிப்பிங் கையில் இருக்குது. அவங்களே இமிக்ரேஷன் கிளியரன்ஸ் கொடுத்துட்றாங்க. அதை வச்சு தான் நம்ம வந்து அதை காமிச்சு ஏர்போர்ட்டில் கிளியரன்ஸ் வாங்கிட்டு நாங்கள் வந்து ஃப்ளைட் ஏறுறோம். நம்ம இந்த உல்லாச கப்பலில் போனால் ஒரு உல்லாச பறவைகள் போல் இருப்பதற்கான ஒரு ஆனந்த திருப்தி வரும். ஆமாம், இது போக சேலஞ்சஸும் இருக்குது. ஒர்க்கர்ஸ்க்கும் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. அவங்க என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்து ஃபேமிலி விட்டுட்டு வந்து இருக்கணும், ஒரு 7 மாதம் இருக்கணும். அதுதான் முதல்ல அது. அதுக்கப்புறம் வந்து டெய்லி ஒர்க் பண்ணணும். அவங்களுக்கு இடையில லீவ் எல்லாம் கிடையாது. மெடிக்கல் இருக்கும், உள்ள மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதை வச்சு அவங்க மெடிக்கல் லீவ் முடியல அப்படின்னு அன்ஃபிட்னா அது லீவ் கொடுப்பாங்க. அது ப்ராப்ளம் கிடையாது. மற்றபடி டெய்லி ஒர்க் இருக்கும். ஏன்னா இவ்வளோ பெரிய ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா எல்லோரும் வேலை செஞ்சால் தான் அந்த கப்பல் இயங்கும். இல்லாட்டினா ரொம்ப கஷ்டமாயிடும். இது போன்ற முயற்சிகள் வந்து வேறு எந்தெந்த நாட்டில் எடுத்துகிட்டு இருக்காங்க? ஐரோப்பியா சொன்னீங்க, ஆஸ்திரேலியா சொன்னீங்க. இதை தவிர்த்து சிங்கப்பூரில் ஏற்கனவே இருக்குது. இப்போ மத்திய கிழக்கு நாடுகளில் அங்கே கூட வந்துருச்சு. இப்போ எப்படின்னா அங்கே கூட வந்துருச்சு. அங்கேயும் நிறையா ஷிப்ஸ் போயிருக்குது. இப்போ ரீசெண்டாக வார் நடக்கும்போது கூட என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு 2 கொஞ்சம் ஷிப்ஸ் வந்து உள்ளே மாட்டிக்கிச்சு, இந்த மாதிரி க்ரூஸ் ஷிப்ஸு. அப்படியா? ஆமாம், அந்த ஹார்மோஸ் நீர்களை மூடிட்டாங்க இல்லையா, உள்ளே மாட்டி கொஞ்ச நாள் கழித்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வெளியில் விட்டாங்க. அங்கேருந்து அவங்கள இறக்கி பேசஞ்சர்ஸ்லாம் இறக்கி விட்டுட்டு அவங்க கஷ்டப்பட்டு தான் வெளியில் வந்தாங்க. வந்துட்டு அந்த இதை அந்த சீஸ்ஃபயர் வரும்போது வெளியில் வந்துட்டாங்க அவங்க. உங்களுக்கு தெரியுமா ஏதாவது இந்தந்த நாடுகளுக்கு போனால் நமக்கு வந்து சேஃப்டி, இந்தந்த பகுதிகளுக்கு போனால் நமக்கு வந்து அன்சேஃப்டி அப்படின்னு
உங்களுக்கு தெரியுமா அது? தெரியும். கம்பெனிலேருந்து இதெல்லாம் வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ம். இப்போ ஏதாவது ஒரு இடத்துல வந்து அன்சர்டனிட்டி இருக்குது, அங்கே வந்து சேஃப்டி இல்லை அப்படின்னா, ஒரு ரியாட்ஸ் நடக்குது, அந்த மாதிரி ஏதாவது இருக்குதுன்னா, அந்த போர்ட் ஆஃப் காலே கேன்சல் பண்ணிடுவாங்க. அங்கே போகமாட்டாங்க. அங்கே போகாமல் மாற்றி விட்ருவாங்க. இப்போ அதிகமாக தயக்கம் காட்டுற நாடுகள் உங்களுக்கு தெரியும்ல? அதாவது பார்த்தீங்க இந்த இந்த பகுதிக்கு நம்ம போகிறத விட நல்லா இருக்கிறது நல்லது. இங்கே இருக்கிறது இல்லை நல்லது. அப்படி சேஃப்டி அது கரெக்ட் தான் நீங்கள் சொல்கிறது. நாங்கள் எப்படி பார்ப்போம் அப்படின்னா, எந்தெந்த இடத்துல நல்ல டூரிசம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு பார்த்துட்டு, அந்த டெஸ்டினேஷன்ஸை சூஸ் பண்ணி தான் நம்ம போகிறது. அது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கும் வின் வின் சிச்சுவேஷன். இப்போ ஒரு கப்பல் வந்து நம்ம ஊரில் வந்து நிற்கிதுன்னா, நமக்கும் பெனிஃபிட்டு, கப்பல் அந்த கம்பெனிக்கும் பெனிஃபிட்ன்ற மாதிரி, அந்த மாதிரி நிறைய பேர் ஒத்துழைப்பாங்க. எங்கே போகிறோமோ அங்கே ஒத்துழைப்பாங்க. அந்த கவர்மெண்ட் சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு நம்ம போய் எல்லாம் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். எந்த நாட்டை சேர்ந்தவங்க அதிகமாக விரும்புகிறாங்க? அது நல்ல கேள்வி. ஆக்சுவலி நான் சொன்னேன்ல 50 கிட்டத்தட்ட 50 நேஷனாலிட்டிலேருந்து வர்றாங்க அப்படின்ட்டு. நான் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் பார்த்தீங்கன்னா, இந்தியர்கள் இருக்கிறாங்க, இந்தோனேஷியாவிலேருந்து வர்றாங்க, ஃபிலிப்பீன்ஸ்லேருந்து நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. இது போக வந்து யூரோப்லேருந்து கொஞ்சம் பேர் வந்திருக்கிறாங்க. அப்புறம் மால்தீவ்ஸ் கிடையாது, மலேசியா, கொஞ்சம் தாய்லாந்து, நேபாளிலேருந்து கூட வந்திருக்கிறாங்க, ஸ்ரீலங்கா, மெக்சிகோ, அதுக்கப்புறம் வந்து அந்த கொலம்பியா அந்த நாட்டில் இருந்தெல்லாம் வந்திருக்கிறாங்க. அமெரிக்காவிலேருந்து கூட வந்திருக்கிறாங்க, யூகேலேருந்து கூட வந்திருக்கிறாங்க. இது ஒரு வகையில் வந்து உயிரை பணையம் வைக்கிற வேலை போல தான் அது. அப்படின்னு சொல்ல முடியாது. உயிரை பணையம் வைக்கணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட்டு பிளேஸ் டு ஒர்க் தான், அப்படி தான் சொல்லலாம். ஏன்னா அந்த சேஃப்டிக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. அதனால் வந்து தைரியமாக வந்து ஒர்க் பண்ணலாம். இப்போ என்ன எவ்வளோ பெரிய வெதர் கண்டிஷன் இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி ஷிப் வந்து நிற்கும். ஓரளவுக்கு ஆடுனா கூட ரொம்ப பெருசாக வந்துடாது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் கொண்டு போயிட மாட்டாங்க. கார்னிவலுடைய பயணங்கிறது என்பது ஒரு பாதுகாப்பு மட்டும் இல்லை, ஒரு வந்து பல மடங்கு ஒரு மகிழ்ச்சியும் அளிக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் உங்களுடைய நிறுவனம் இல்லைங்களா? ஆமாம். அது எந்த நாட்டில் வந்து செயல்பட்டாலும் அது ஆமாம், நிறைய எங்கள் கம்பெனி வந்து நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. இப்போ கோவிடில் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, கோவிடில் வந்து திடீர்னு என்ன சொல்கிறாங்க, கவர்மெண்ட் வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க உங்களை. ஆமாம், எங்கள் கம்பெனியில் எல்லா கம்பெனிலையுமே இந்த ஷிப் வந்து இந்த க்ரூஸ் ஷிப் வந்து ஸ்டாப் பண்ணணும் இமீடியட்டாக அப்படி சொல்லிட்டாங்க. அதை மீறி நம்ம ஆப்ரேட் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணுறோம், நாங்கள் நிப்பாட்டிட்டோம், கப்பலை நிப்பாட்டிட்டோம். அத்தனை பேர் உள்ளே இருக்கிறோம். எங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை, சாப்பாடு இருக்குது, நாங்கள் உள்ளே இருப்போம். ஆனால் எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பணுமே. ஆமாம், திருப்பி எப்போ ஓப்பன் பண்ண போகிறாங்கன்னு தெரியாது. எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பணுமே. ஃப்ளைட்டும் கிடைக்கல. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என்ன பண்ணோம், 27 ஷிப் இருக்குதுன்னா எல்லா ஷிப்பையும் இப்போ ஒரு இடத்துல கொண்டு வந்து பிரித்து விட்டுட்டாங்க. என்ன பிளான் பண்ணாங்கன்னா, கப்பல்லே கொண்டு போய் எல்லாரையும் இறக்கி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி பிளான் பண்ணிவிட்டு கப்பல்லே மும்பையில் கொண்டு வந்து எங்களை இறக்கி விட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இதுவும் நடந்திருக்கு. அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க கம்பெனியிலேருந்து. எங்கிருந்து எந்த வழியாக வந்தீங்க? நாங்கள் அமெரிக்காவில் இருந்து ஆரம்பித்து அப்படியே சவுத் அமெரிக்கா போயிட்டு, அந்த அட்லாண்டிக் இதுலேயே வந்து சவுத் அமெரிக்கா போயிட்டு அப்படியே இந்தியன் ஓஷன் வழியாக மும்பை வந்து சேர்ந்துட்டோம். அது நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எங்களுக்கு. வந்து ஒரு நீண்ட நாள் பயணம் அது. சவுத் ஆஃப்ரிக்காவில் போய் நாங்கள் டாக் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வந்துச்சு. அங்கேயும் ஒரு சிலர் இறங்க வேண்டி இருந்துச்சு. அது போக அங்கே வந்து ஒரு சில ப்ரொவிஷன்ஸ்லாம் வாங்க வேண்டி இருந்துச்சு, ஃபியூல் பண்ண வேண்டி இருந்துச்சு, ரீஃபியூலிங்கு. ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு. ஏன்னா அவங்க வந்து இப்போ கோவிட் டைமில் வந்து உங்களுக்கே தெரியும், அவ்வளோ ஈஸியாக உள்ளே விட மாட்டாங்க. வெளியிலேருந்து வர்றாங்க அப்படின்னா எல்லோரும் நிப்பாட்டி வச்சுட்டு நீங்கள் வந்து எல்லாரையும் டெஸ்ட் எடுத்து ஏதாவது பிரச்சனை இல்லை அப்படின்ற பட்சத்தில் தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. நம்ம இந்தியாவில் வந்ததுக்கப்புறமே மும்பையில் வந்து நல்லா இந்தியன் கவர்மெண்ட்டும் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க எங்களுக்கு. எல்லாரையுமே உள்ள டாக்டர் டீம் வந்து ஷிப்புக்குள்ளே வந்து டெஸ்ட் எடுத்துகிட்டு ரிசல்ட் எல்லாம் சரின்னு ஆனதுக்கப்புறம் எல்லாருக்குமே கிளியரன்ஸ் கொடுத்தாங்க கவர்மெண்ட்லேருந்து. இமிக்ரேஷன் கிளியரன்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் பாஸ் முதற்கொண்டு வாங்கி கொடுத்துட்டாங்க. அப்போது பாஸ் இல்லாமல் உள்ளே வர முடியாது, ஸ்டேட்குள்ளேயே என்ட்ரி ஆக முடியாது. ஸ்டேட்டு இப்போ தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கான பாஸு எல்லாமே வாங்கி ப்ராப்பராக அனுப்பிச்சி விட்டாங்க. நாங்கள் மும்பையிலேருந்து இங்கே ஊரில் வந்து இறங்கிட்டோம். பஸ்லேயே கொண்டு வந்து பஸ்ஸும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. மும்பையில் போய் ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு ஹோட்டல்லையும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி நிறையா விஷயம் பண்ணாங்க கம்பெனியில். உங்களுக்கு சுற்றி பார்க்குற வாய்ப்பு வந்து
அந்த கப்பலில் இருக்குதா? இருக்குது. இப்போது வந்து பிரேக் டைமில் வந்து நம்ம கப்பல்லேருந்து இறங்கி வெளியில் போகலாம். வேலை செய்கிறவங்களும் போய் சுற்றி பார்க்கலாம், பர்ச்சேஸ் பண்ணலாம். நான் ஒர்க் பண்ணும்போதெல்லாம் நான் நிறைய இடத்துல போய் சுற்றி பார்த்துருக்குறேன். வேலை செய்கிறவங்களுக்காகவே டூர் கூட ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஓ! அதில் போய் நம்ம என்ரோல் பண்ணிவிட்டு போய் இடத்த பார்த்துட்டு வரலாம். இப்போ நாசாலாம் டூர் போயிட்டு வர்றாங்க. இப்போ நாங்க இருக்கிற கப்பல் பக்கத்தில் தான் நாசா இருக்குது, ஃப்ளோரிடால. அங்கே போய் மொத்தமாக ஒரு குரூப்பாக சேர்ந்து போய் நாசா டூர் போய் நாசாவில் போய் உள்ள என்னென்ன இருக்குது எல்லாம் போய் பார்த்துட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் நான் யூரோப்பில் வந்து நிறைய இடத்துல நானே சுற்றி பார்த்துருக்கேன். நார்வேல நிறைய இடம் போயிருக்கிறேன் நான். அதுக்கப்புறம் ஐஃபில் டவர் பார்த்துருக்கிறேன். இதெல்லாம் வந்து பீசா டவர் பார்த்துருக்கிறேன். இதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிடைச்சுன்னு இந்த கப்பல் ஒர்க் பண்ணும்போது எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். லண்டன் நார்வே டூர் கூட நார்வே, போயிருக்கிறேன். டென்மார்க், ஸ்வீடன் இங்கே உள்ளது சிறப்புகள். நார்வே பார்த்தீங்கன்னா, நார்வே, டென்மார்க், ஸ்வீடன், அதுக்கப்புறம் ரஷ்யா வரைக்கும் போகும் கப்பல். ஓ! ரஷ்யால வந்து 2 நாள் 3 நாள் கூட இருப்போம் நம்ம, செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்ல. அங்க வந்து சிறப்புகள்னா ஊர் ரொம்ப நல்லா அழகா இருக்கும். நல்லா ரம்மியமா இருக்கும் பார்க்குறதுக்கு. அங்க போறது பார்த்தீங்கன்னா, இந்த நல்ல குளிர்ந்த குளிர் பிரதேசம் தான் அது. எப்பவுமே குளிரா தான் இருக்கும். அங்க போய் அந்த இடத்துக்கு போறதுக்கே நமக்கு வந்து வாய்ப்பு கிடைக்காது இல்லைங்களா? ஒரு கப்பல்ல ஒர்க் பண்றதுனால அந்த நிச்சயமா. ஈஸியா போயிர்றோம் நம்ம. நம்ம திருப்பி நம்மளா போய் பார்க்க மாட்டோம் இல்லையா? அந்த மாரி நெறையா சான்சஸ் கிடைச்சது. நான் டென்மார்க்கு, நார்வே, அதுக்கப்புறம் எஸ்தோனியான்னு ஒரு ஊர் இருக்குது அந்த இடத்துல. அங்க அ செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் ரஷ்யால. அதுக்கப்புறம் சைப்ரஸ் போயிருக்கிறேன். சைப்ரஸ், டர்க்கி அது மாரி நெறையா இடத்துல நான் சுத்தி பார்த்துருக்கிறேன். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் நான் இங்க இதில ஒர்க் பண்ணதுனால தான் எனக்கு இது கிடைச்சது. கப்பல் பராமரிப்பு, கடற்கரை பாதுகாப்பு அதுலேயும் வந்து பராமரிப்பு பணிகள் இருக்கு. ம். இதில் வந்து உலகத்தில் உங்களை கவர்ந்த இடம் எது? யூரோப்ல நெறையா வந்து நல்ல பராமரிப்பு பண்ணுவாங்க. அமெரிக்காலயும் நல்லா பண்றாங்க. அ யூரோப்ல வந்து இடங்கள் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். இந்த பீச்சஸ்ஸு சரி, அந்த சுற்றுலா தலம் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கும். அ பார்க்குறதுக்கு ரொம்ப ரம்மியமா இருக்கும். அமெரிக்கால நான் போன இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, முக்கால்வாசி இடம் வந்து அ டூரிசம் இடம் தான். அது வந்து இது டோட்டலி ஒரு வித்தியாசமான இடமா இருக்கும் இது. நெறைய பீச்சஸ் இந்த மாரி தான் நெறைய ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஈஜிப்ட் கூட போயிருக்கிறேன் சார். நான் சொல்ல மறந்துட்டேன் நானு. ஈஜிப்ட்லயும் டூர் அதான் க்ரூ டூர் அரேஞ்ச் பண்ணி, அந்த பிரமிட்ஸு அதெல்லாம் போய் பார்க்குறதுக்கு எனக்கு சான்ஸ் கிடைச்சது. அது ஷிப்பு போய் நிக்கும் அலெக்சாண்ட்ரியான்னு சொல்லிட்டு ஒரு ஊர்ல. அங்கேருந்து கைரோவுக்கு ஒரு 3 மணி நேரம் ஆகும் பஸ்ல போறதுக்கு. அங்க போய் ஈஜிப்ட்லயும் சரி, அந்த மம்மீஸ் எல்லாம் கூட பார்த்துருக்கிறேன் நானு. அதெல்லாம் ஒரு நல்ல அனுபவம் பார்த்ததுக்கான. மிக்க நன்றி சார். தேங்க்ஸ்.